சக்தி. 16 வயதிலிருந்து 32 வயது வரை பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு குடும்பத்தில் மனைவிக்கு கணவன் துணையாகவும் கணவனுக்கு மனைவி துணையாகவும் பிள்ளைகள் கூட்டாகவும் இருந்தால்தான் அது குடும்பம். மனைவிக்கு கஷ்டம் வரும்போது கணவன் தைரியப்படுத்துவதும், கணவனுக்கு கஷ்டம் வரும்போது ஏன் இப்ப கவலைப்படுறீங்க, பார்த்துக்கலாம் விடுங்க என்று தைரியம் சொல்லக்கூடியவராக மனைவி அமைய வேண்டும். அடுத்து பிள்ளைகள் கூட்டாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த குடும்பத்தை யாரும் அசைக்க முடியாது. அடுத்தது, எல்லா துறைகளிலும் குறைபாடு இருக்கும், உழைப்பு குறையும். உன் கையில் இருக்கும் வரைதான் அவன் பின்பாட்டு பாடுவான். அடுத்து உன் கை தாழும், அவன் கையும் உயரும். எனவே கவனமாக இருக்க வேண்டும், அதாவது முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அம்மா சொல்கிறார்கள். தனக்குத்தானே உணர்ந்து ஈடுபட்டால்தான் ஆன்மீகத்தில் பலன் கிடைக்கும். ஒருத்தர் வந்து போதனை செய்தோ கட்டாயப்படுத்தியோ இதை செய் நன்மை கிடைக்கும் என்று சொல்லியோ ஆன்மீகம் வளராது. அது தானாக வரணும். அது ஒரு உணர்வு, அது தனக்குத்தானே வர வேண்டிய ஒரு உணர்வு. தெய்வம், பஞ்சபூதம், இயற்கை இவற்றை நம்ப வேண்டும். இயற்கைக்கு அம்மா மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலும் மாற்று கருத்து உண்டு. ஒருவர் சொல்வதை பொறுமையாக கேட்டு உள்வாங்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று உள்வாங்கி அதற்கு தகுந்தபடி பதில் தயார் செய்து பேச வேண்டும். ஒரு தாய் வயிற்றில் பிறக்கிறீர்கள், தாய்ப்பால் குடிக்கிறீர்கள், ஆனால் தாய் சொல்லை கேட்பதில்லை. பல நல்ல விஷயங்களை படிக்கிறீர்கள், அத்தோடு புத்தகத்தை மூடி வைப்பது போல இதயத்தையும் மூடி வைத்து மனம் போன போக்கில் விட்டு விடுகிறீர்கள். படித்த நல்ல விஷயங்களை பின்பற்றி நடப்பதில்லை. தன் வாழ்நாள் முழுவதும் உங்கள் நல்வாழ்வை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் தாயின் அன்பை புரிந்து கொள்ளுங்கள். கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்காத தாயை கொல்லும் அளவு கொடூரமாக துணிகின்ற மனிதர்கள் கதைகளை எல்லாம் ஊடகங்களில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு மனித மனம் ஊனமாகிவிட்டதே என்று உள்ளம் உறுத்துகிறது. நம் தாய் தந்தையருக்கு தாம் குழந்தைகள் ஆனது போல தம் தாய் தந்தையரையும் தம் குழந்தைகளாக பாவித்து பிள்ளைகள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அவர்களை தாங்கும் தூண்களாக பிள்ளைகள் வாழ வேண்டும். பிள்ளைகள் தங்களுக்குள்ளேயும் கூட்டாக ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதுதான் குடும்பம். அந்த குடும்பத்தை யாரும் அசைக்க முடியாது. கடல் அலை கரை ஏறாமல் வந்து வந்து போவது போல வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் இரண்டும் வந்து வந்து போகும். சாப்பிட சுவை என்பதற்காக இனிப்பையே சாப்பிட்டு கொண்டிருந்தால் உடல் என்ன ஆகும்? உடலுக்கு கசப்பும் தேவை. வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே இருக்காது, துன்பமும் வரும். அது எதிர்த்து நின்று தைரியமாக வாழும் போதுதான் வாழ்வின் அனுபவங்கள் கிடைக்கும். மனிதனின் பூரணத்துவம் அதில் தான் அடங்கியுள்ளது. தெய்வம், பஞ்சபூதம், இயற்கை இவற்றை நம்ப வேண்டும். மற்றவர்கள் சொல்வதற்காகவும் நிர்பந்தத்திற்காகவும் ஆன்மீகத்தில் ஈடுபடாமல் தனக்குத்தானே உணர்ந்து தன்னைத்தானே உணர்ந்து ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. தெய்வ நிந்தனைகளை தவிர்த்துவிட்டு சக உயிர்களின் மேல் அன்பு செலுத்தி தன்னால் இயன்ற தான தர்மங்களை செய்து வருங்கால வாழ்க்கையை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். போகக்கூடாத இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைப்பதும், செய்யக்கூடாத செயலை செய்ய வேண்டும் என்று நினைப்பதும், உண்ணக்கூடாத உணவை உண்ண வேண்டும் என்று நினைப்பதும் ஏன் மன உறுதி இல்லாமையே காரணம். மனிதனின் ஆன்மா மனம் என்ற கடிவாளத்தை பிடித்து இழுத்தால்தான் மனக்கட்டுப்பாடு வரும். மனிதன் தன்னைத்தானே உருவாக்கி கொள்வதற்கு மனதில் எழும் ஆசைகளே காரணம். மனிதன் ஆன்ம உணர்ச்சியினால் தெய்வத்திற்கு ஒரு உருவம் கொடுத்து சிலையாக வடிக்கிறான். ஆன்மா தான் சிலை வடிவில் அங்கே மௌனமாக குடியிருக்கிறது. சிலை பேசுமா என்று நினைக்கிறீர்கள்? அந்த சிலை இருந்த இடத்தில் இருந்து கொண்டு வருகிறவர் போகிறவர்கள் எல்லோரையும் பார்த்து அவரவர்களின் உண்மை கதைகளை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தால் என்ன ஆகும்? நானும் இங்கே அந்த சிலை போலத்தான் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வெளியில் சொல்லாமல் விழுங்கிக் கொண்டிருக்கிறேன். நல்ல அறிவுரைகள் வாய் வழியாகவும் நுழையும், செவி வழியாகவும் நுழையும்.
ஆன்மா வழியாகவும் உள்ளே நுழையும். வாய் வழியாகவும் செவி வழியாகவும் கேட்பதெல்லாம் உள்ளே பதிந்து விடுவதில்லை. ஆன்மா வழியாக உள்ளே நுழைந்தால்தான் பசுமரத்தாணி போல பதியும். அவ்வாறு நுழைந்தால்தான் அமைதியும் கிடைக்கும். ஓம் சக்தி. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.